தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் போட்டி. தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒண்ணு டிவிகே ஒண்ணு டிஎம்கே கிடையாது, கூட்டணி. ஏன்னா டிஎம்கே தனியாவே நிக்கலையே, கூட்டணிக்கு தான் இப்ப போட்டி. அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த வியூகத்தை யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள். தம்பி விஜய் போன்றவர்கள், பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் அவங்க அறிவுரை கேட்டாங்க, பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அதிமுகவும் எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுக அரசு முறையாக கையாள அவங்களும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அவங்க அறிவிச்சது எஸ்ஐஆருக்கு எதிராக இல்ல, எஸ்ஐஆரை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை பொறுத்து. ஏன்னா 2-3 இடத்துல என்னன்னா, இப்ப நானே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் ஒரு 2-3 நிமிஷத்துல பதிவு பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா சில இடங்கள்ல தவறா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக பிஎல்ஏ கூட உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகிறார்கள் என்ற செய்தி வந்ததுனால தமிழக அரசு இதில் தலையிடக்கூடாது, அவர்கள் தங்களது வாக்குகளை, பொய் வாக்குகளை பதிவு செய்வதற்கு மறுபடியும் முயற்சி செய்யக்கூடாதுன்னு தான் அதிமுக. ஏன்னா அதிமுக ஆதரவால உச்ச நீதிமன்றத்தில் போட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க எதிராக இருப்பாங்க? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து மறுபடியும் முறைகேடில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க போராட்டம். அதாவது ஆளும் கட்சி இதில் முறைகேடு ஏற்படுத்தக்கூடாது. இங்க வந்து யாரெல்லாம் மறுபடியும் வாக்குப்பதிவு செய்யறாங்களோ, தேர்தல் ஆணையம் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, நாங்க பரிசீலனைக்கு வருவோம். நீங்க வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வரும், வரைவு வாக்காளர் பட்டியல்ல எந்தெந்த ஓட்டு இருக்க வேண்டுமோ இருக்கும், இல்லாம இருக்க வேண்டியது இருக்காது. ஆக அதை மறுபடியும் பரிசீலனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா பொதுமக்கள் நேரடியாக பதிவு செய்வதை தடுப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் செயலாற்றக்கூடாது என்பது எனக்கு. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தான் பாடம் கத்துக்கிட்டாரு. அவரு பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க, கத்துக்கிட்டார்ல. பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக, பீகாரிகளை மோசமா பேசின திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்ன ஆச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனக்கு கருத்து. இல்ல பிஎம் ஒண்ணு மாற்று கருத்து சொல்லலையே, பிஎம் அவர் அரசியலுக்கு வர சொல்லலையே. பிஎம் அவரை வியூக அமைப்பாளர் மட்டும்தான் பார்த்தாரு. ஆனா இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் வியூக அமைப்பாளர் வெற்றி தான் பெற்றார். அரசியலுக்கு வந்தா புதுசா அரசியலுக்கு வர்றவங்களுக்கு இதான் கதிப்பா அப்படின்னு சொல்லு. பத்திரிகை தம்பிங்களா, நான் ஒரு சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்ததுனால மழையில் இருந்து காப்பாற்றப்பட்டீர்கள், மழை பெய்து வெளியே அப்படின்னு. அதெல்லாம் சொல்லுவாங்க. நீ அமெரிக்கா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி ஆக்க முடியல, என்ன அமெரிக்காவை உதாரணத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க. அமெரிக்கா மாதிரி இல்ல, எங்க திராவிட அரசு அதை விட ஜாஸ்தியா நல்ல வேலை செய்யு சொல்லாம என்ன அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க சிங்கப்பூரை ஆக்குவேன்னு சென்னைன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? கூவத்தை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னது என்னாச்சு ஸ்டாலின்? அதனால இன்னைக்கு 4000 கோடியை செலவழிக்காம போட்டு வாங்குறாங்க. மீனவர்கள்ட்ட இருந்து போட்டு வாடகைக்கு வாங்கினது போய் சென்னை மாநகராட்சி சொந்தமா போட்டு வாங்குறாங்களாம். நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், வேலைச்சேரில இருந்து ஒரு தம்பி போய் பேங்க்குக்கு போனாராம், கார் வாங்க லோன் வேணும், இல்ல போட்டு வாங்க லோன் வேணும்னு கேட்டாராம். கடைசியில இப்ப எல்லாரும் போட்டு வாங்க வச்சுட்டீங்களேப்பா, ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே, அதான் எங்களோட கவலை. ஓட்டு வாங்குனீங்க, அதனால ஒழுங்கா வேலை செய்யுங்க, போட்டு வாங்க விடாதீங்க. இன்னொன்னு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு BLA2 தான். 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு BLA2 1 தான். ஆனா திமுக அதிகமாக BLA2களை போட்டுட்டு குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள். தேர்தல் ஆணையம் எந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட எந்த அங்கீகரிக்கப்பட்ட BLA2 அவரை மட்டும்தான் பணிக்கும் பயிற்சிக்கும் கூப்பிடணும், அவரை மட்டும்தான் பணியாற்ற செய்யணும்னு நாங்க கண்டிப்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் BLA2 DMK உள்ள வரதை நாங்கள் தவிர்க்க வேண்டும்.
கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.